ஹாய், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் கிரேவி வந்து தாபா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். எந்த ஃப்ரெஷ் க்ரீமும் இல்லாமல் கேர்டை வச்சு எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பன்னீர் வந்து நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். அது க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் நீல வாக்கில் ஒரு சின்ன சைஸு 3 எடுத்திருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நான் இன்றைக்கி அரிஞ்சு போடலை, அதை வந்து பியூரியாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து மசாலா வந்து ஃபஸ்ட்டே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிட போகிறோம் தனியாக. அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து வெறும் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் கரம் மசாலா, 2 பெரிய ஸ்பூனில் வந்து கடல மாவு, அதுக்கப்புறம் தேவையான உப்பு. கொஞ்சம் உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா பன்னீரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் பன்னீரையும் கேப்சிகமையும் ஃப்ரை பண்ணுவோம். அதுக்காக அப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லாம் வந்து நமக்கு வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அந்த மசாலா எல்லாத்தையுமே. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம அந்த பன்னீர் எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ பன்னீரை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே கேப்சிகமையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் இதுவான மாதிரி ஆகிடும். ரொம்ப ப்ரௌனாக மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டே நமக்கு கருகின ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் லோ மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ கேப்சிகம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு லைட்டாக. இப்போ நான் இதில் வந்து பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து கேப்சிகமும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரும் கேப்சிகமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரக பொடி போட்டிருக்கேன். இதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் இந்த பன்னீர்லேயும் கேப்சிகம்லேயும் நமக்கு காரம் இறங்கும். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கேன். இப்போ இந்த சீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம், வதக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி பியூரியை போடலாம், டொமேட்டோ பியூரி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த மசாலா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கடல மாவு, உப்பு, தயிர் அது எல்லாத்தையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கொதிக்குது. லைட்டாக பாருங்கள், நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் அந்த ஸ்மெல் போட்டோம், ரா ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த பன்னீர், கேப்சிகம் எல்லாமே போட்டு ஒரு கலரும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, கொஞ்சம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த கேப்சிகமையும் பன்னீரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இதை வந்து சப்பாத்தி இல்லைன்னா நான் ஜீரா ரைஸ், தோசை அதோடு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து ஜீரா ரைஸ் தான் பண்ணியிருக்கேன், அதுக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். ரொம்ப நல்ல காம்பினேஷன். நம்ம வீட்டில் பசங்க சிக்கனு முட்டைலாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்தமாரி பன்னீர் கொடுத்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீனு. வீக்லி ஒன்ஸ் நம்ம போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ சண்டேஸில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நான் மற்ற டைமில் நம்ம செஞ்சோன்னா பசங்க ஸ்கூல்ஸில் போய் ஹரிபரின்னு சாப்பிடுவாங்க, ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாகவே சாப்பிடுவாங்க, ருசிச்சு சாப்பிட்றதுக்கு டைமே இல்லை. ஸோ சண்டேஸில் இந்த மாதிரி நம்ம வெஜ்ஜு செஞ்சு கொடுத்தாலும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் ஜீரா ரைஸ் வித் பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கிளறிட்டு வேணால் நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.
இந்த ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட வந்து எனக்கு வந்து பன்னீர் கிரேவி, கேப்சிகம் கிரேவி பண்ணியிருக்கேன், குக்கும்பரும் வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு என் சின்ன பையன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். டேஸ்ட் பண்ணப்போ சூப்பராக இருக்கா? ஸோ இதை மாதிரி உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் காரம் அவ்வளோவா இருக்காது. ஸோ ப்ரோட்டீன் தான் நிறைய இருக்குது இதில். ஜீராவும் சரி நமக்கு டைஜஸ்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கேப்சிகமும் சரி, பன்னீரும் நமக்கு ஹெல்த்தி தான். ஸோ என்னோடய டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.